no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். நேற்று அந்த எஸ்ஐஆர் உடைய ஒரு அறிவிப்பு வந்த பிறகு இப்பொழுது 97 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க, நியர்லி 1 crore. இப்ப அடிஷன்ஸ் ஒரு 10 லட்சம் வச்சுங்க, அப்ப 87 லட்சம் பேர் வாக்காளர்கள் எடுத்திருக்காங்க. அது திமுகவிற்கு ஒரு கடினமான அபாயமணியா இருக்கும். பாஜக சொல்வதை ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாராக இல்லையா? தயார். ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தது பாஜக இன்று நடைமுறையில் நம்பிக்கையுடன் இருப்பது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தான். திமுகவிற்கு ஒரு மாபெரும் ஒரு பேரிடியாக இருக்கு இந்த தேர்தல் முடிவு. திமுக கூட்டணி பலமா தான் இருக்கு. பிம்பம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முயற்சியுடன் செய்கிறார்கள். விஜய் அதிமுகவை விஜய் காலி செய்து விடுவார், இது சாத்தியமா? அது சாத்தியமே கிடையாது. விஜய் திமுகவை தான் காலி செய்து விடுவார். திமுக 35-40 மேல வராது, எழுதி வச்சுங்க நிஜம். மு.க. ஸ்டாலின் செய்வது நல்லது, ஆனால் அவர் கூட இருக்காங்க பாருங்க, 360 டிகிரிஸ்ல இருக்காங்க, அவங்க துரோகம் பண்றாங்க மு.க. ஸ்டாலின். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ். நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக பாஜக கூட்டணி பலம் பெறுமா? இன்னும் பல கட்சிகள் சேருமா? பிரிந்தவர்கள் அதிமுகவில் கூடுவார்களா? இதற்கு பாஜக என்ன முடிவு வைத்திருக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜ. நமஸ்காரம் ஜெயந்தன். How are you? நலமையா. அதிமுக கூட்டணி பலம் பெறும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அதற்கான முயற்சிகளை பாஜகவும் எடுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. பாஜக சொல்வதை ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாராக இல்லையா? தயார்னு சொல்றீங்க, ஆனா கேட்க மாட்டேங்கிறாருல்ல அமித்ஷா சொல்றது. யார் சொன்னா? கேட்கிறாரு, கேட்டுதான் இருக்காரு. கேட்கறதுனால்தான் இவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கின்றன. பிரதிதினம் நிஜந்தன், பிரதிதினம் எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு பிரதிதின தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது. பல ரீதிகளாக 360 டிகிரிஸ் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கான்டாக்ட்ல இருக்காங்க. 2 சைட்ல இருந்து சில முக்கிய தலைவர்கள் பிரதிதினம் தொடர்பில் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிப்பாக பாஜகவினுடைய ஒரு பியூஷ் கோயல் நியமனம் மற்றும் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாக, அரசியல்வாதியாக, ஒரு பிம்பமாக தமிழகத்திற்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தது பாஜக இன்று நடைமுறையில் நம்பிக்கையுடன் இருப்பது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தான். ஆனா அவரு கடைசி கட் பண்ணிட்டு போயிருவாரு. அவர் செகண்ட் தாட்ல இருக்கிறாரு. பாஜக நம்பல, பாஜக கூட இருக்கிறத அவர் விரும்பல, அந்த மாதிரியான கருத்துக்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கா தேர்தலுக்கு முன்னால? தவறான கருத்து. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் சேர்ந்த பிறகு மற்றும் பாஜக சேர்ந்த பிறகு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வரும்பொழுது அனைத்து பாஜகவினுடைய ஆதரவாளர்கள், சிறு சிறு கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக முன்னேறும் என்பதுதான் பாஜகவினுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும், ஏன் நட்டா அவர்கள் கூட நம்புவது எடப்பாடி பழனிசாமியை அதற்கு முக்தாய்ப்பு வைப்பது போன்று. பியூஷ் கோயல் 23ஆம் தேதி வர இருக்கிறார் தமிழகத்திற்கு. எடப்பாடி பழனிசாமியுடன் லஞ்ச் சாப்பிட இருக்கிறாரு. விஷயங்கள்லாம் பேச போறாங்க. எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட். திமுகவிற்கு ஒரு மாபெரும் ஒரு பேரிடியாக இருக்கும் இந்த தேர்தல் முடிவு. இல்ல, தேர்தல் முடிவு சொன்னீங்க. தேர்தலுக்கு முன்னால இந்த கூட்டணிகள்ங்கிறது திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ணா திமுக பாஜக 2 கட்சி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு சொல்லுங்க. திமுக கூட்டணி பலமா தான் இருக்கு. யார் சொன்னாங்க? இல்லையா? அதான் நான் திருப்பி இன்னொரு சொல்லுங்கன்னு கேட்டேன்.
ஏன் சொல்லுங்க. பிம்பம் ஏன்னா பிரியங்கா காந்தி வந்து நேற்று பிரதமரை சந்தித்த பொழுது பிரதமர் அந்த சந்திப்பு நடந்துக்கும் போது இப்படி டேப் பண்ணாங்க. ஒரு எல்லாம் அந்த அனைத்து கட்சி கூட்டம், அதாவது ஸ்பீக்கர் ஓம் பிர்லா வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுத்தாரு. ஏதாவது இந்த ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் டைம் பிரியங்கா காந்தி வந்தாங்க. அந்த அந்த கூட்டம் முன்னேறி கொண்டு இருக்கும்போது அந்த கனவெல்லாம் சாதித்தாங்க. எஸ்பிஜிக்காக ஒரு டக்குன்னு கதை வச்சாரு மாணிக் தாக்கூர். உள்ள நுழைஞ்ச உடனே பிரைம் மினிஸ்டர் வாங்க வணக்கம் அப்படின்னு உடனே பிரியங்கா காந்தி சொன்னாங்க, எனக்கும் தமிழ் தெரியும், காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு பாலிஹோம் நடந்துட்டு இருக்கும் பொழுது மாணிக் தாக்கூர் சொன்னாரு, இந்த வாட்டி ஒரு பொருதிய மாறுதல் இருக்கும் அப்படின்னு. விஜயோட போறாங்களா காங்கிரஸ்? அது நீங்க விளக்கணும். நீங்க மாணிக் தாக்கூர் சொன்னாரு இந்த வாட்டி பெரிய மாற்றம் இருக்கும் சொன்னார் அப்படிங்கறத, எது அதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன அர்த்தம் சொல்றாரா? விஜய் மனசுல வச்சுன்னு சொல்றாரா, இல்ல அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நடத்தக்கூடியதை வச்சுன்னு சொல்றாரா? இன்னைக்கு காட்டால கூட கேசி வேணுகோபால் தமிழ்நாடு வழியா தான் போறாரு, நம்ம விஜயனுடைய ஆதரவாளர்களை சென்னையில் சந்திக்க இருக்கிறார் என்றுதான் தினசரி பத்திரிகையில் செய்தியை நான் பார்த்தேன். இருப்பினும் டெல்லியில் காங்கிரஸ் திமுக உறவு நிலையில் இருப்பதாக ஒரு பிம்பம் இருந்தாலும் காங்கிரஸ் திமுகவிற்கு செய்யக்கூடிய துரோகம் நம்ம தமிழ் வெற்றி கழகத்துடன் மறைமுகமாக பேசிக்கொண்டு இருப்பதுதான். ரெண்டு சைட்லயும் குழப்பம் இருக்கு. நிஜந்தன் திமுகவிலும் குழப்பம் இருக்கு, கூட்டணி கட்சி அதிமுக இருக்குது. ரெண்டுமே சரியாயிடும் தீபாவளிக்குள்ள. பொங்கலுக்குள்ள சொல்றீங்க? பொங்கல் சரி பொங்கலுக்குள்ள. ஏன்னா வந்து தீபாவளின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தீய ஒளிகளுக்கு தீபந்தம், அதாவது பொங்கல் கார்த்திகை போன தீபாவளி வருதுன்னு அதுக்காக சொன்னேன். பட்டாசு வெடிக்குங்கிறீங்க, பட்டாசு வெடிப்பாங்கன்னு சொல்றீங்க. பட்டாசு வெடிப்பாங்க. சரி, அதிமுக பெரிஜவங்களாம் சேர்ந்துடணும், ஓபிஎஸ் வரணும், ஓபிஎஸ் வந்தே ஆகணும், வந்தா அதிமுக உறுப்பினரா வரணும், அதுல தலைவரா வரணும், கூட்டணி கட்சியாக வருவதற்கு தயாராக இல்லை. இதற்கெல்லாம் பாஜக நீங்க சொன்ன மாதிரி காது கொடுக்குதா இல்ல பை அப்படின்னு சொல்லிருச்சா? எது ஒண்ணு சொல்லலாம் ஜெயந்தன். யதார்த்தம் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு முயற்சியுடன் செய்கிறார்கள். அந்த முயற்சி 2026 ஒரு 50% வின் பண்ணுவாங்க, 2031 100% வின் பண்ணுவாங்க. அதிமுக இன்னைக்கு பாஜக அதிமுக தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க அன்புமணி பாமக வர வாய்ப்பு இருக்கு, தேமுதிக திமுக பக்கம் போயிருங்கிற மாதிரி தெரியுது. வேற யார் வருவாங்க? கிருஷ்ணசாமி கூட வரமாட்டார் மாதிரி தெரியுது. தேமுதிக ஏடிஎம்கேட வந்துடும். அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணுமே. இப்ப ஏப்ரல் 2 நடக்க போகுது. அது அதிமுக கொடுத்துருமா? பார்க்கலாம், லெட் அஸ் சீ. அது பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட் என்பது 6 அசம்பிளி. தேமுதிக வரும்னு சொல்றீங்க, தேமுதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா கிருஷ்ணசாமி அநேகமாக விஜய் பக்கம் போயிடுவாருங்கிற மாதிரி தெரியுது. குழப்பம் இருக்கத்தான் இருக்கு நிஜந்தா, அது யாரும் இல்லைங்கல்ல சார். யார் எங்க போறாங்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பொங்கல் தான் சார். தை மாசம் பிறந்த உடனே எல்லாமே நல்லா பார்த்துட்டே இருக்கு. திங்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஃபரெண்ட். நேத்தி வந்து அந்த எஸ்ஐஆருடைய ஒரு அறிவிப்பு வந்த பிறகு 97 லட்சம், குறைந்தது 1 கோடி பேர் வந்தது. என்ன 2021 ரிசல்ட் நிஜந்தன், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 3.5 லட்சம் வாக்குகள் தான் இருந்தது. இப்பொழுது 97 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க, நியர்லி 1 crore. இப்ப அடிஷன்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் வச்சுங்க, அப்ப 87 லட்சம் பேர் வாக்காளர்கள் நியமி எடுத்திருக்காங்க. அது திமுகவிற்கு ஒரு கடினமான அபாயமணியா இருக்கும். அது திமுக எப்படி சொல்ல முடியும்? அதிமுக கூட இருக்கலாம்ல. ஆளுங்கட்சி இப்ப பாருங்க, சிஎம்னுடைய 1 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 40,000 பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் அங்க ஏடிஎம்கே நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. இங்க கொளத்தூர்ல டிஎம்கே வேலை செய்யலன்னு தெரியுது. இல்ல, திமுக காரங்க நல்லா வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய வாக்காளர்கள் போகாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் குற்றம் சொன்னாங்க. குளத்தூரை கோட்டை விட்டாங்களே, எப்படிங்க 1.5 லட்சம் வாக்காளர்கள் எடுத்திருக்காங்க. அது முன்னாடி பண்ணிருக்க வேண்டாமா திமுக தொண்டர்கள்? எங்க ஒரு ஒரு பேர் ஒருத்தர் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க,
அவர் மறைந்து விட்டார். அந்த இந்த இதுக்கு ஃபாரம் வாங்கும்போது எப்படிங்க அவங்க கொடுத்தாங்க 2021 நிஜந்தன் செத்து போய் 8 வருஷம் ஆச்சுன்னு எழுதியிருக்காங்களே. அதுல ஒரு காலம் இருக்குது, எப்போ டெத்து காரணம் என்ன என்று கேட்டால், இவங்க செத்து போனது டேட்டா அந்த குளத்தூருடைய கிரெமட்டோரியம் இருக்குது பாருங்க, அந்த மைதானம் சம அடக்க மைதானம், இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கிரெமட்டோரியம். ஆதார கார்டை பார்த்து கனெக்ட் பண்ணும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க நிறைய பேரு. 24 லட்சம் பேர் அந்த மாதிரி செத்து போயிருக்குது. கள்ள ஓட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதாரனுடைய கணக்கு. இப்போ எப்பவுமே நீங்க ஒரு டெட் பாடி கிரிமேட் பண்ணும்போது கிரெமட்டோரியம் போகும்போது ஆதார கார்டை கொடுங்குறாங்க. அதுல இருந்து எலெக்ஷன் எடுத்திருக்காங்களே. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். அவர் கிருஷ்ணசாமி நிச்சயம் வருவார், ஏன்னா அவர் தேர்தல் சின்னத்திற்காக போட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அவர் தாவேக்கா சின்னத்திலையும் போட்டி போடலாம், இல்ல ஏடிஎம்கே சின்னத்திலையும் போட்டி போடலாம். we will wait and watch. தாவேக்கா அதிக அளவுக்கு அதிமுக ஓட்டுகளை, அதிமுக கூட்டணி ஓட்டுகளை, முக்கியமாக அதிமுக ஓட்டுகளை எடுத்து விடும். இது சரியா தவறா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னு வச்சுங்க நிஜந்தன், நம்ம போன வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவர் அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாத திமுகவை கான்சென்ட்ரேட் பண்றாரு விஜய். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய் தாக்கத்துல ஏடிஎம்கே வந்து டிஎம்கே தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது ரெண்டு எதை தெரிவிக்கிறது என்று காட்டால், கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாடு முழுவதும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதை அறுவடை செய்வதற்குத்தான் இருவருமே ஒருவர் பெயர் சொல்லாமல் திமுக பெயரையே சொல்வதற்கு காரணம். ஏன்னா போக்கஸ் வந்து டிஎம்கே தான். ஆனா இந்த மாதிரி சேர்ந்த மூலம் அதிமுகவை விஜய் வருகின்ற தேர்தல்களில் காலி செய்து விடுவார். யாரு? விஜய். அதிமுகவை விஜய் காலி செய்து விடுவார். இது சாத்தியமா? அது வந்து சாத்தியமே கிடையாது. விஜய் வந்து திமுகவை தான் காலி செய்து விடுவார். திமுக வந்து 35-40 மேல வராது, எழுதி வச்சுங்க நிஜந்தன். நீங்க அணியை சொல்றீங்களா? அணியில திமுக மட்டும் சொல்றேன். அந்த அணின்னு பாத்தீங்கன்னா 50. ஏன்னா ஒரு வே வரும்பொழுது திமுக பாதிக்கப்படாது, திமுக தோழமை கட்சிகள் தான் பாதிக்கப்படும். விசிக இருக்கிற இடம் தெரியாது போயிடும், காங்கிரஸ் குறைஞ்சிடும், மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணுமே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. திமுக தோழமை கட்சிகள் அடி வாங்க போறாங்க பாருங்க. திமுக தோழமை கட்சிகள் அடி வாங்க போறாங்க பாருங்க, சவுக்கடி வாங்க போறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பொதுமக்கள் விரோதமா இருக்காங்க திமுக மேல, எரிச்சலா இருக்காங்க. பொதுமக்கள் வந்து கொள்ளை, கொலை, பாலியல் கொள்ளை மற்றும் போதைப் பொருட்கள் கொடுத்த வாக்குறுதி பொய்யே சொல்லிட்டு இருக்காங்களே. இந்த எஸ்ஆர் இது பண்ணாங்க பாருங்க, திமுக கட்சிக்கு ஜாரா அடிச்சாங்க பாருங்க. இந்த விசிகா தான் முதல்ல அடி வாங்க போறான், பார்த்துட்டே இருங்க. அதுக்கு தான் விஜய் வந்த உடனே அந்த கோவெல்லாம் விஜய் மேல ஷிஃப்ட் ஆயிடும். விஜய் ஏன் விஜய் என்ன திமுக கூட்டணி கட்சிகளை அவருடைய போகின்ற வாக்குகளை கவர்ந்து விடுவாரா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. 5 இடத்து பேசியிருக்காரு விஜய். அந்த 5 பேச்சு நான் நல்லா மைன்யூட்டா கன்க்ளூசிவா பார்த்தேங்க. அது பார்த்துட்டு லோக்கல் இஷ்யூஸ் நல்லா எடுத்து சொல்றாரு. இது வரைக்கும் அவர் வந்து திமுக கூட்டணியை கட்சி பெயர் சொல்லி அடிச்சது இல்லை, இனிமேல் ஆரம்பிக்க போறாரு. அது வந்து இட் வில் பி செட் பேக் ஃபார் டிஎம்கே. ஆனா அவர் கூட்டணி கட்சிகளுக்கு சாஃப்டா தானே இருக்காரு, அப்படி இருந்தா தானே அவருக்கு லாபமா இருக்கும் தேர்தல் வரைக்கும். அது பார்க்கணும். அப்படியா இருந்ததுன்னா ஏன் வந்து ஈரோட்ல சொல்லியிருக்காரு நிறைய பேர் என் கட்சியில சேர போறாங்கன்னு. ஹி இண்டிகேட்டட் டிஎம்கே ஆல்சோ. நிஜந்தன், நீங்க நிறைய எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க, நான் உங்களோட நிறைய எலெக்ஷன் பார்த்துருக்கேன். நான் 1967 இருந்து பார்க்கிறேன். மெயில் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு நான் 67 ரிப்போர்ட்டரா இருந்தேன். அது ஏஜ் ஆஃப் வெரி யங் ஏஜ்ல தினமணியில சேர்ந்தேன். தமிழ்நாடு அரசியலை கண்டுபிடித்தேன். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் என்பது சீட் அலோகேஷனுக்கு அப்புறம் பாருங்க விஜய்க்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருதுன்னு பாருங்க. ஏடிஎம்கே சீட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், டிஎம்கே சீட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்குள்ளேயும் டிவிக்கு வெயிட் பண்ணுவார் இவங்க 2 பேர் பண்றதுக்காக. there will be an exodus from DMK to TVK. பார்த்துட்டே இருக்கு. டிவிகே சொல்றாங்க
பொங்கலுக்கு அப்புறம் பாருங்க நாங்க நம்ம லெவலே மாறி போகுது அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. நீங்க அடிக்கடி இப்ப 2-3 தடவை பேட்டியில சொல்லிட்டீங்க பொங்கலுக்கு அப்புறம் எல்லாமே மாறும் அப்படின்னு. டிவிக்கள் என்ன மாறும்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்க? யாரு அதிமுக நிறைய சீட்டு காலியா போகுதா? இது அப்படி இருக்கும், அப்படி இருக்கலாம். அது வந்து நான் ஐ டோன்ட் பேட் ஃபார் ஐடிஎம்கே ஆர் டிஎம்கே. என்ன பொறுத்த மட்டும் அந்த ஜென்சி அப்ரோச் விஜய் கிட்ட நான் பாக்குறேங்க. பீகார் எலெக்ஷன் தனி, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் தனி, கேரளா எலெக்ஷன் தனி, தமிழ்நாடு எலெக்ஷன் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். யூ கான்ட் ஜஸ்ட் கம்பேர் தமிழ்நாடு வித் பீகார். அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா விஜயினுடைய நுழைவு என்பது ஒரு 3வது சக்தியாக வந்தது. திமுகவுக்கு தான் ஆபத்து. அவங்க திமுக முதல்ல தன்னுடைய ஒரு முகமூடியா வச்சிருந்தாங்க, கடைசியில் பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து விஜய் போட்டியிடுவது வந்து விஜய் போராடுவது என்பது தமிழக அரசியலில் அரசாங்கத்தை பிடிப்பதற்கு மட்டுமல்ல, சினிமா துறை தன் கை வண்ணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ரெட் ஜெயண்ட் he wants to make it as a black giant. சினிமாக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு விஜய். அப்ப ரெண்டுமே ஒரு அடியில 2 மாங்கா. ஒரு கல்லுல 2 மாங்காவா? ஒரு அடி கல்லு விடுங்க, ஒரு அடியில 2 மாங்கா. இந்த 2026 பொது தேர்தல் என்பது சாதாரணமானது அல்லதாக மிக மிக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக விஜய் வந்திருந்தாலும் எல்லாமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வில் ஹெல்ப் ஏடிஎம்கே தான் என்னுடைய கருத்துங்க. நான் ஐ மே பி ராங். ஒண்ணு பாருங்க நிஜந்தன், நம்ம 2 பேரும் இப்போ பேசுறது சூடாயிட்டு போயிருக்கு. வெரி ஹாட் டிபேட், ஹீட்டட் டிபேட். இப்போ தேர்ட் ஃபோர்ஸ் எங்க வந்தாலும் ரூலிங் பார்ட்டிக்கு நெகட்டிவா போகும் எப்பவுமே. அதான் சில டைத்துல மாறும். பாருங்க டெல்லி காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. முதல்ல காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி இருந்தது. முதல்ல மோடி என்ன பண்ணாரு, காங்கிரஸ் அடிச்சாரு. காங்கிரஸ் 0, 3 தேர்தல் 0, 3 டைம்ஸ். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பிஜேபிக்கும் இந்த போட்டி வந்தது. பிஜேபி ஸ்வீப் பண்ணிட்டு டெல்லி. இதே உதாரணத்தை எடுத்துங்க ஒடிசா. ஒடிசால 2 அடிச்சார் போட்டு. ஒடிசால வந்து திரிபுரா கம்யூனிஸ்ட். அதே மாதிரி 2026 விஜய் will ensure decimation of DMK. That will help BJP. பிரதிதினம் நிஜந்தன், பிரதிதினம் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா ஒண்ணில்லாம பிரதிதினம் நிஜந்தன், பிரதிதினம் நிஜந்தன். நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்துக்கேன். தமிழ்நாட்டுல 3 பெரிய தலை தோல்வி அளிக்கப்பட்ட காமராஜர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள், கருணாநிதி. பிரதிதினம் நிஜந்தன், பிரதிதினம் 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 நிஜந்தன், பிரதிதினம் ஏதோ பாக்குறீங்களே தவிர ஐ see a different தமிழ்நாடு. டோட்டலி ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. திமுக அரசு மீது ஒரு புகார் 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 பொதுமக்களிடம் இருந்து அந்த போதைப் பொருள் வந்து இவங்களை அடிச்சிருங்க நிச்சயம். ஆனா நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. முக்கியமாக இப்போ சமீபத்துல 1000 ரூபாய் கொடுக்கறது அதிகப்படுத்தி இருக்காங்க. நீங்க 1000 அது அதிக வரவேற்கத்தக்கது. அப்புறம் சொல்லுங்க, we welcome it. ஒண்ணு கேட்கற நிஜந்தன், 6 மாசம் ஏன் சார் அந்த 200 போயிடுச்சுங்க? முக ஸ்டாலின் 200 பிடிப்பேன்னு அனுப்பியேன்னு சொல்லவே. இப்ப சொல்லுங்களேன் பாப்போம். 200 பிடிக்க மாட்டாங்களா? 200 பிடிக்குங்கிறது ஒரு ஐடியல் தானே. 200 பிடிக்க முடியாது தெரியுமில்ல. அவர் 200 பிடிச்சா நான் 35 போயிட்டேன். அவ்வளவுதான். என்ன இருக்கு? They will not get more than 35 to 40. அவ்வளவு அடிக்கு வாங்க போறாங்க. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க ஐயா. நீங்க மூத்த பத்திரிகையாளர், திமுகவுக்கு 35 இடம் தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப குறைச்சு சொல்றீங்க. சரியா சொல்றீங்க. ஒரு திமுகவை நேரடியாக நெருக்கமாக பார்த்த பல டெல்லி பத்திரிகைகள் நான் ஒருத்தன். இன்னைக்கு நேத்தியும் கிடையாது. திமுக எம்பிக்களிடையே இருக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்தாலே நான் ஒரு முடிக்கு வந்து விட முடியும். ஒரு டாப் லெவல்ல they are also scared of விஜய். நீ மூடி மறைக்கலாம். அந்த ஒரு பனி மாதிரி இருக்குது, மேல ஒரு கிரௌட் மாதிரி இருக்குது. அந்த கிரௌட் எல்லாம் ஒண்ணு
பொங்கலுக்கு அப்புறம் வெளில வந்துடும் பாருங்க. எனக்கு ஒண்ணு டிஎம்கே வந்தா என்ன வராட்டா என்ன, என்னுடைய அலசலை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்படி கன்வெர்ட் ஆகும், அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2 உதாரணத்தை நான் சொல்றேன். நான் வந்து விஜயுடைய கூட்டங்கள், எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதி சுற்றிட்டு வந்துட்டார், அதோடைய கூட்டங்கள் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஒரு வில்லேஜ் வந்தவாசி என்று சொல்லக்கூடிய முன்னாடி நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது, அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக ஒரு அமைப்பாளர் சாதாரண பஸ்ல போயிருந்தார், ஆரணிக்கும் வந்தவாசிக்கும் ஓசூர் வந்துட்டான். இன்னைக்கு பாருங்க 5 வீடு சென்னையில, 3 கார், இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள். கள்ள சாராயம் இதெல்லாம் வெளில வருது. மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருதுல, இலவச பஸ் பயணம் இருக்கு பெண்களுக்கு, அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கு நேரடியாக பணம் சென்று சேர்கிறது. அவரு திரு ஸ்டாலின் சொல்றாரு, கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் பயனாளர்களாக இருக்கிறார்கள் அரசுடைய நலத்திட்டங்களால. இவர்களுடைய வாக்கு வந்துவிடும். கடந்த முறை வாங்கியதை விட 2 கோடிக்கு மேல் வாக்குகள் வாங்க வேண்டும். அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ல நிறைய பண்ணிருக்காங்க சார், யாரும் இல்லைங்கிற. அது பொதுமக்களிடம் சேர்ந்ததா அல்லது பொதுமக்களிடம் சேர்க்கப்பட்டதா, திமுக அதை பற்றி அதாவது ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா என்ன கேட்டீங்கன்னா 0. திமுகவிற்கு 2 தோல்விகளுக்கு முக்கிய காரணம் தோழமை கட்சிகள், திமுகவுடைய 2வது 3வது கட்ட தலைவர்கள் வேலையே செய்யற. கீழே ஒரு ஹோப்ஃபுல் ஆஃப் பிஜேபி எதிர்த்து பண்ணிட்டு முஸ்லீம் வாக்காளர்களை கிறிஸ்தவ வாக்காளர் ஊசிப்பி விட்டுட்டு வந்துடலான்னு ஒரு மெதப்பில் இருக்காங்க பாருங்க, அது அவுட் ஆயிடும். மு.க. ஸ்டாலின் செய்வது நல்லது, ஆனால் அவர் கூட இருக்காங்க பாருங்க 360 டிகிரிஸ்ல இருக்காங்க, அவங்க துரோகம் பண்றாங்க மு.க. ஸ்டாலின். ஆனா திரு ஸ்டாலினுடைய செயல்பாடு காரணமாவே நீங்க சொன்ன மாதிரி அரசுக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருந்தாலும் கூட தேர்தல் என்று வரும்போது அரசுடைய திட்டங்களை நினைவு வைத்துக் கொண்டு ஓட்டு போட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கின்றன. ஆகையால் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும், வெற்றிக்கான வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சின்ன ஒளி கீற்று இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அது தவறான தவறுன்னு சொல்லல. ஐ டோன்ட் ஃபோர்சீ சச் டைப் ஆஃப். காரணம் என்னன்னா, ஐயா ஸ்டாலின் தகப்பனார் மு.க. கருணாநிதி நன்றா நான் பழகி இருக்கிறேன். அவருக்கு இந்த தேர்தல் காலத்தில் ஒரு கிரிப் இருந்தது. அந்த கிரிப் 2021 ஸ்டாலினுக்கு இருந்து 2026 இல்ல. அவருடைய லீடர்ஷிப் கொஸ்டின் பண்றாங்க. அவருடைய லீடர்ஷிப் கொஸ்டின் பண்ணத்தினுடைய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோழமை கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் துரோகம் பண்ண இவர் தான் அடிப்பாங்க போட்டு. அதுல இப்ப திமுக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா கூட இட் டிட் நாட் ரீச் தி பப்ளிக். எதிர்கட்சியோட வாக்கு பிரியும்ல, பிரியும். எதிர்கட்சி வாக்கு பிரியும், எதிர்கட்சி வாக்கு பிரியும். இப்ப வந்து ஒரு ரேஷன் போட்டீங்கன்னா 100 பாத்தீங்கன்னா நிஜம்தான் 50-50 சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும். இப்ப 33 ஆயிடுச்சு. என்னை பொறுத்து மட்டும் டிஎம்கேக்கு 20 வந்தாலே அதிகங்க. அந்த மீதி 80 எங்க போகும்? 40 விஜயும் எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுக்கிறது கஷ்டம். 60 எடப்பாடி பழனிசாமிக்கு போகும், 20 டிவிகேக்கு வந்ததுன்னு வச்சுங்க. இப்ப மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னார் பாருங்க ஸ்டாலின், அதெல்லாம் புஸ்துன்னு போயிடும். மாநிலத்திலும் கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி, அவ்வளவுதான். இட் வில் பி a coalition government. என்னுடைய கன்க்ளூஷன் நிஜந்தன். நான் தப்பா போகணும்னு நானே சொல்றேன். ஏன் தெரியுமோ, இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்ம விவாதத்துக்கு சூடா நான் சொல்லிட்டாலும் ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட். நீங்க சொன்னீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட். எஸ், சீனியர் ஜேர்னலிஸ்ட் நேர பார்த்ததுனால நம்ம உண்மையை பேசுறோம். நீங்களும் நானும் பேசுறது உண்மை. நீங்க வந்து ஒரு என்ன உசிப்பி விடணும்ட்டு நீங்க கேட்டாலும், நான் உசிப்பி விட்டாலும் ஒரு விவாதத்தில் வரக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், 2026 கூட்டணி அமையும், அதில் திமுக இருக்கவே இருக்காது. திமுக தலைமையிலும் ஆட்சி அமையலாம்ல. திமுக அப்ப உதயநிதி சொன்னீங்கன்னா 35 30 ஆயிடும். டோன்ட் ப்ரொஜெக்ட் உதயநிதி. திருவண்ணாமலை கூட்டம் தங்களுக்கு எதிராக போக போகிறது. ஏவாவேலு பேசியது தவறு. பெரியாரை பார்க்கிறான். இவர் என்ன பெரியாரை பார்த்தாங்க? நான் பார்க்காத பெரியாரா சார் ஏவாவேலு பார்த்தாரு? பொதுமக்களுடைய கொந்தளிப்பு இருக்குது. என்னங்க பெரியார்? How can you compare பெரியார் with உதயநிதி? Tell me. பெரியாருடைய ஸ்டேட்டஸ் என்னங்க, இவருடைய ஸ்டேட்டஸ் என்னங்க?
நீதி கட்சியை வந்தது பெரியார் ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. இவங்க வந்து கொடுத்தாங்க. அத்தை பெரியாரிடம் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் சண்டை போட்டு வரான். 2 பேரும் பேசினது நான் பார்த்திருக்கேன், நேரம் கண்ணால பார்த்திருக்கேன். அது வீரமணி சொல்லுவாரு. ராஜகோபாலன், தூக்கா ஜெகநாதன், ராமபத்ரன் 3 பேர் சொல்லுங்க விடுதலைக்கு சரியா. அந்த மாதிரி இந்த திமுக, அந்த திக இப்ப இல்ல, அந்த திமுக இல்ல. அதுக்கு உதயநிதி பெரியார் கம்பேர் பண்ணது ஏவா வேலு, கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் செய்த துரோகம். என்னங்க நீங்க, யூ கேன் யூவாலஜைஸ் some persons, not compare உதயநிதி. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை வலிமையாக முன்வைத்தமைக்காக ராஜகோபாலன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈசி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.